121 சங்கீதம் 7 வசனம் 8 வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் என்ன செய்வாரு? எல்லா தீங்கு, என்னென்ன தீங்கு இந்த உலகத்துல வந்தாலும் கர்த்தர் உன்னை என்ன செய்வாரு? எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும், கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். என்றைக்கும் காப்பார். பாத்தீங்களா? கர்த்தர் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பாரு. எல்லா தீங்குக்கு விலை காப்பார். அவர் நம்ம ஆத்மா காத்து, ஆத்மா தான் பரலோகத்துக்கு போறது இல்லையா? ஆத்மா மீட்பு மிகவும் என்னது அருமையானது. நம்ம ஆத்மா காக்குறாரு. நம்ம அது மாத்திரம் இல்ல, நமக்கு எல்லா தீங்கு, இந்த உலகத்துல என்னென்ன தீங்கு வந்தாலும் எல்லா தீங்குக்கு நம்மளை விலக்கி காக்குறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த உலகத்துல நிறைய தீங்கு நமக்கு தெரியாது. நம்ம கொஞ்சம் நினைச்சுக்கிறோம் எல்லாம் எப்பயும் போலதான் இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். இல்லவே இல்லை. பிசாசன் அதிகமா கிரிச்சு ஆரம்பிச்சுட்டான். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் யாரெல்லாம் காப்பாருன்னு நம்ம முதல்ல பார்க்க போறோம். முதல்ல பார்க்கிறோம் ஏசாயின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும், நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி, ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். திராட்சை ரசம் கொடுக்கிற தோட்டத்தை கர்த்தர் நினைச்சாரு, இரவும் பகலும் காத்துக்கிறாரு. ஆண்டவரை இயேசு, நான் திராட்சை செடி, நீங்கள் திராட்சை கொடிகள். யோவான் சுவிசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரத்தில் அப்படித்தான் சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாள் அவர் நிலைச்சிருக்கணும். இரவும் பகலும் நம்மளை காத்துக்கிறாரா? என்ன செய்யற? ஒருவர் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் காத்துக்கிறாரு, பகலும் காத்துக்கிறாரு. அப்ப கர்த்தர் நம்ம காத்துக்கிறாரு. எந்த பிசாசும் நம்மளை தொட முடியுமா? முடியவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம காத்துக்குவாரு. கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.